பாட்டில் வைக்கிறது. இது என்னன்னா பாட்டில் வைக்கிறது. ஓகே, இது வச்சுட்டு இதுக்கு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சார்ஜர் போட்டு, அதுக்கப்புறம் இது ஏதோ கால் நம்ம முன்னாடி கூப்பிடணும்னா இது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஐட்டம் இருக்குது. ஸ்லீப் லைட்டு, இந்த சின்ன லைட்டாக போட்டுப்போம்ல அந்த மாதிரி லைட்டு, பெரிய லைட்டு. இது வந்து இந்த டிவி புரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தலப்பக்கமும் வச்சுருக்கானுங்க ஹெட்ஃபோன். ஓ, இங்கே இந்த டிவிக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு இருக்குது. அது போக இங்கேயும் சார்ஜர் இருக்குது, நம்ம யூஎஸ்பி மாட்டு. இது ஒரு லைட் இருக்குது. யா, அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி சிஸ்டம் இப்படி ஏற்றி விட்டுட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற செட் அவுட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே கஃபே இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் தங்கலாம். அப்படி தங்கலைனாலும் இந்த கஃபேக்கு வந்து நீங்கள் வியூ என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4:30 ஆனதுனால ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் வியூ ஆன இடம். இது பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ராக்கில் தான் வந்து மேலே ஃபேன்சி பண்ணி போகிற ட்ரெயின் போகும். ஆக்சுவலாக இப்போ கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது.
ஸோ நம்ம இப்போ வந்து சப்பாவில் நம்மளோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஹாய், நம்ம எங்கே இருக்கோம்னா நேற்று நைட் ஹனாயிலிருந்து பஸ் எடுத்து இப்போ நம்ம சாப்பா வந்திருக்கோம். சாப்பான்றது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், ஹனாயில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன். எப்படி நமக்கு அங்கே ஊட்டி கொடைக்கானல் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு, அந்த மாதிரி சாப்பான்றது வந்து ஹனாயிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன். ஸோ இங்கே நம்ம வந்து 2 days இருக்க போகிறோம், இன்னைக்கும் நாளைக்கும். ஸோ இங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஆக்டிவிட்டி என்னதுன்னா அல்பைன் கோஸ்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. ரோலர் கோஸ்டரில் வந்து பட் நம்ம வந்து நம்மகிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். என்ன ஸ்பீடில் போகணும், எப்படி போகணுன்றதுக்குரிய மொத்த கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து வியட்நாம்லேயே வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இது வந்து பல இடத்துல இருக்குது. இது இங்கே தான் இருக்குன்னு இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் போகும்போது ஒரு சிட்டிலையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி அல்பைன் கோஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம சாப்பாடை வந்து இதை பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி தான். என்ட்ரி வந்து நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணுறதா புக் பண்ணலாம். நாங்கள் வந்து க்ளூக்கில் தான் புக் பண்ணோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வீக் டேஸில் வந்தோம் அப்படின்னா இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக நிறையா கூட்டம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைன்லேயே போட்டோம். பட் ஸ்டில் இங்கே டேரெக்டாக வந்து பார்க்கும்போதும் பெரிய கூட்டம் இல்லை. ஏன்னா மார்னிங் நம்ம இப்போது 9 இங்கே வந்திருக்கோம். ஸோ மேபி இன்னும் லேட்டர் ஆக கூட்டம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே வர்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூக்கில் வந்து புக் பண்ணணுன்ற நீங்கள் நினச்சிங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் எப்படி புக் பண்ணணுன்ற டீட்டெயில் கொடுக்கணும், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு லாக்கர் கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் என்னன்னா, நீங்கள் 2 பேராக போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெயிட் வந்து லெஸ் தென் 150 இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா 2 பேரும் ஒரு இதில் ரைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தான் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க கேமரா செட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2,50,000 VN போட்டிருக்காங்க. அது டிஃபர் ஆகுது, ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. பட் என்ன ஒண்ணுன்னா, நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை உங்க கையில தான் பிரேக் ஸ்டாப் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதை வந்து ப்ரெஸ் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டாப் ஆயிருது. பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடுது. ஸோ அதனால பெரிய பயம் இல்லை. ஸோ அல்பைன் கோஸ்டர் ரைட் வந்து நான் முடிச்சாச்சு. இது வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்க, ரொம்ப நேரம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது. எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். 3 minutes நான் அதிகமாக தான் சொல்கிறேன். பட் ஆனால் என்ன பியூட்டினா, அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக போய்க்கலாம், ஸ்லோவாக போய்க்கலாம். ரொம்ப கஷ்டமான கண்ட்ரோல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்பீடு எடுக்குது. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடும் குறைஞ்சிடுது.
யா ஸோ ஃபைனலி ஸோ இதுதான் நம்ம எவ்வளோ தூரம் தேடி வந்த லவ் வாட்டர் ஃபால். ஸோ உண்மையை சொல்லணும்னா எதுக்கு இந்த லவ் வாட்டர் ஃபால்னா, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த கல் இருக்குல்ல, இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து லவ் வாட்டர் ஃபால்ன்ற பேர். ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போது சாப்பால இருக்க லவ் வாட்டர் ஃபால் பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் போகிற வழியில் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வர்றது நான் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஸ்கூட்டி எடுத்து பைக் ரெண்டலுக்கு எடுத்து அதில் வந்தோம். ஸோ ஒரு 30 minutes ஆச்சு. நீங்கள் ஜஸ்ட் மேப்பில் பார்த்துட்டே வந்துடலாம், யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மேப்பே ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 30 minutes டிரைவ் தான். இங்கே வந்துட்டு வண்டியை போட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 70,000 டாங் பே பண்ணிங்கன்னா என்ட்ரி முடிஞ்சிடும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ அங்கே என்ட்ரி போடுற இடத்துலேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour 20 to 30 minutes நீங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிற எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான், எதுவுமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும்லாம் இல்லை. பட் ஆனால் மேடு பள்ளம் அது இருக்குது. பட் ஆனால் நடக்கிறதுக்குன்னு ப்ராப்பராக பாதை போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ யார் வரலாம்னா யார் வேணாலும் வரலாம். இங்கே உங்களால் நடக்க முடிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் நீட்டாக வந்துட்டு போகலாம். ரொம்ப அமைதியாக, அதாவது இன்னும் வந்து இங்கே பொதுவாகவே கூட்டம் வராதா இல்லை இது வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் இல்லையான்னு தெரில, ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேயுமே வந்து ரொம்ப கிளியராக நம்ம தெளிவாக நின்று பொறுமையாக அதை இடத்த பார்த்து ஃபீல் பண்ணி ரசிச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு அங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. மேக்ஸிமம் அட் அ டைமில் வந்து ஒரு 4-5 பேர் தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ க்ரௌட் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்துட்டு போகிற சேஃப்டி அதுவும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். எண்ட் ஆஃப் த டேல வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஃபால்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வியட்நாமில் சாப்பாடு இருக்க ஒரு ஃபால்ஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். நீங்கள் வரலாம், வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி வர்றதை பார்த்துட்டு வாங்க, அதை விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா எனக்கு சரியாக தெரில, பட் இந்த நவம்பர் இதுக்கு ஒரு 2 monthsக்கு முன்னாடி, இதுக்கு அடுத்து ஒரு 2 months இந்த கேப்ல தண்ணி இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா தண்ணி இருக்காது, மற்றபடி எல்லா நேரத்துலையும் தண்ணி இருக்கும். பட் தண்ணியோட அளவு வந்து டிஃபர் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு இந்த ஒரு டோட்டலா வரப்போக ஒரு 1 hour, இங்கே ஒரு 1 hour, இந்த 4 hours ஆஃப் இந்த பிளான் வந்து உண்மையிலே ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடைக்கானலில் ஒரு சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பாலையும் ஒரு சில்வர் வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த வாட்டர் ஃபாலோட பேர் வந்து சில்வர் வாட்டர் ஃபால். இது வந்து நம்ம லவ் வாட்டர் ஃபால் போயிட்டு திரும்ப நம்ம சாப்பா போகிற வழியில் ஒரு 1 kilometer முன்னாடி இருக்குது. ஸோ இங்கே 20,000 per person. ஸோ ஜஸ்ட் என்ன இருக்குன்னு மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, பார்த்தா தெரியுதுல 6,000 steps. நான் வந்து இன்னைக்கு டேக்கு 6,000 step நடந்துட்டேன்னு சொல்லிட்டு என் வாட்ச் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் இப்போ தான் half a day கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வியட்நாம் பொறுத்தவரை இது ஒரு விஷயம். ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து டேரெக்டாக போய் ஃபால்ஸ் கடியிலேயே கார் நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி, இல்லைன்னா நீங்கள் நினச்ச இடத்துக்குலாம் கார்லேயே போய் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சமாவது நடந்து போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வியட்நாம் வரணும்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஷூவையும்
நடக்கிறதுக்கு தேவையான மன தைரியத்தையும் உருவாக்கிட்டு வாங்க. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்கிறானுன்னு தெரில. வியட்நாமீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே அவங்க லாங்குவேஜ் தான் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷுமே பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்ன எழுதியிருக்காங்க ஏது சில இடங்களில் தான் மென்ஷன் ஆகிருக்கும். டோ வெல்கம் டு சில்வர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைட்டு செம உயரம். நம்ம ரோட்லேருந்து நடக்கிற தூரம் கிட்ட தான், ஐ மீன் நடக்கிற இது ஸ்டெப்ஸ் கிட்ட தான். பட் ஆனால் இது செம ஹைட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்கேஸ் இதை பார்க்க யாராவது வரீங்கன்னா, நான் லேடிஸ் மேபி இந்த நீ பெயின்லாம் இருக்கிறவங்க இதில் வராமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி லேடிஸ் ஜென்ட்ஸ்னு இல்லை, யாருனாலும் ஏறலாம். அது ஏற முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஏறலாம். பட் ஆனால் இது லவ் வாட்டர் ஃபாலை விட ஸ்டெப்ஸ் கம்மி, ஆனால் ஏறுறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் ஏறுறோம். ஆக்சுவலாக செம ஹைட்டு. இன்னும் நம்ம ரோடு இருக்குது, அங்கே போகணும். அங்கே தான் ரோடு இருக்குது. ஸோ ஹைட்டு செமங்க. லவ் வாட்டர் ஃபால்க்கு நடந்தோம்னா கூட பொறுமையாக நடந்தால் வந்துடலாம். பட் இது ரொம்ப ஹைட்டு, சரியான ஹைட்டு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே ஏறி வந்தோமோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல்லாக பள்ளம். பட் ஆனால் இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த 2 நாளில் நாங்கள் பண்ண விஷயங்கள் என்னென்னா, வந்து இறங்கின உடனே ஆல்பின் கோஸ்டர் போனோம். செகண்ட் லவ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். இது இல்லாமல் சில வியட்நாமீஸ் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா சாப்பாடு வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் நிறையா பார்த்தோம். ஸோ அதனால் சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹோல் இண்டிவிஜுவல் வீடியோஸ் ஒரு இடமும் எப்படி இருந்தது, எங்கெங்கெல்லாம் போனோம், எப்படிலாம் போனோம், அதை எப்படிலாம் பண்ணி என்னென்னலாம் புக் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் அப்புறம் வீடியோவில் பார்ப்பீங்க.